கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் ரோமர் 8:1 ரோமன்ஸ் 8:1 ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதாவது ஆனபடியினால் என்பது மிக முக்கியமான காரியம். ஏன்னா இப்போ 7வது அதிகாரம் முழுவதும் எப்படி தான் இவ்வளவு ஒரு போராட்டத்தில் இருக்கிறேன், நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால் செய்ய முடியல, ஆனால் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செஞ்சிடறேன், நிர்பந்தமான மனுஷன் அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் இருக்கிறேன். அப்படிப்பட்ட எனக்கு இப்போ என்ன ஒரு புதிய காரியம், ஏன்னா ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ என்ன சொல்கிறாரு, ஒரு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. என்ன ஆக்கினை தீர்ப்பு இல்லை? இந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பது என்னென்னா, ஒரு நீதிமன்றத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பதத்தை இங்கே உபயோகப்படுத்துகிறாரு. அதாவது இப்போ ஒரு குற்றவாளியை கொண்டு வந்து குற்றவாளி கூண்டில் நிறுத்தி இவன் குற்றவாளி அப்படின்னு சொல்லுவதற்கு பதிலாக அவனை பார்த்து இல்லை இவன் குற்றவாளியாக இருந்தான், ஆனால் இவன் குற்றவாளி இல்லை, ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒரு காரியத்தினால. இது எதனால் நடக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒரு காரியத்தினால. அப்போ என்னென்னா, இவங்க யார்? இயேசுவுக்கு, கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறவங்க. என்ன, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவங்களாக இருக்கிறவங்கிறபோது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாய் தேவனோடு சமாதானம் பெற்றவங்களுக்கு என்ன ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நீங்கள் யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 18வது வசனம் பாருங்கிறேன். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவனாய் இராதபடியினால் அவனை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அப்போ என்னன்னா, யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யார் ஏற்றுக்கொள்ளலையோ அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. அப்போ நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளவங்களுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அவன் என்ன? குற்றமற்றவன் என்று சொல்லக்கூடியதாக. அதனால தான் என்ன சொல்கிறாரு, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு. ஏன்னா நமக்கு என்னாச்சு, ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தோம், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம். அப்போ நமக்கு இங்கே ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன்? நம்ம மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லும்போது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாது இருப்பீர்கள். அப்போ என்ன? ஒரு மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. காரணம் என்ன? அவன் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவனாய் இருக்கிறான், மாம்சத்தின் படி நடவாமல் அவன் ஆவியின்படி நடக்கிறவனாய் இருக்கிறான். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒரு மகா பெரிய காரியம் என்ன பண்ணிருச்சு? நம்மளை ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை கொடுத்துருச்சு. சரி, இதிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கொள்வது? இந்த கிறிஸ்தவர்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறது, இந்த ஆக்கினை தீர்ப்பு என்பது இல்லைங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. ஏன்னா அவங்க இன்னும் அந்த குற்ற உணர்வுலே இருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு அந்த பாவம் என்கிற குற்ற உணர்வுலேருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு மகா பெரிய விடுதலை கிடைச்சிருச்சு. இப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது உங்களை எது அடையாளப்படுத்துவது இல்லைன்னா, உங்களுடைய கடந்த காலத்தில் நடந்த பாவங்களோ கடந்த காலத்தில் நடந்த உங்களுடைய தோல்விகளோ இல்லை. ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய நீதிக்கு ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவங்களாக இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய புதிய அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய அடையாளம் என்ன? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடிய மக்கள், நீங்கள் ஆவியின்படி நடக்கக்கூடிய மக்கள். அதனால நீங்கள் தைரியமாக, சந்தோஷமாக, சமாதானமாக வாழக்கூடிய மக்களாக இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் எப்படி இருக்கக்கூடாது? ஒரு வெக்கப்பட்டுக்கிட்டு துக்கப்பட்டுக்கிட்டு குற்ற உணர்வோடு நடக்கிறது இல்லை. அது ஆவிக்குரிய முறையில் தோற்று போகக்கூடிய ஒரு காரியம். அப்போ நமக்கு என்ன தெளிவாக தெரியணும், நான் இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பை எடுத்துக்கொண்டாரு, எனக்கு ஆக்கினை தீர்ப்பிலிருந்து ஒரு பெரிய விடுதலை வந்துருச்சு,
இப்போ நான் கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தெளிவு எனக்குள்ள உண்டாகிறது. அப்போ நான் என்ன நடக்கிறேன்? நான் ஆவியின்படி நடக்கிறேன், மாம்சத்தின்படி நடக்கிறவன் இல்லை. நான் பயந்து பயந்து நடக்கிறவன் இல்லை. மாறாக தைரியமாக, சந்தோஷமாக, சமாதானமாக நான் தேவனுடையவன் என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தோடு நடக்கக்கூடியவனாய் இருக்கிறேன். அப்படி நடக்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஒரு கர்த்தருக்கு ஒரு உகந்த பிள்ளையாக நடப்பீங்க. நீங்கள் ஆவியின்படி வாழ்வீர்கள். கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதை உணர்ந்து நாம் சந்தோஷமாக, சமாதானமாக, தைரியமாக வாழ்வோமா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல காலை வேலைக்காய் மாலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே, இதோ ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற ஒரு மகா பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதற்காய் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.